ஆகாஷ் சொல்றாரு, இனியா தள்ளி விட்டெல்லாம் நிதிஷ் செத்துருக்க மாட்டான். ஒருவேளை இப்படி வேணா பண்ணிருக்கலாம். அவங்க இனியாவ பழி வாங்குறதுக்காண்டி நிதிஷ கொண்டிருக்கணும். பாக்யா சொல்றாங்க, ஆகாஷ் இனியாவ பழி வாங்கணும்னா எத்தனையோ வழி இருக்கு, எதுக்கு அவங்க பையனையே கொல்றாங்க? செலியன் சொல்றாரு, அதான் வியர்டான ஃபேமிலின்னு இனியா சொல்லியிருக்காள. சொல்றாரு, இருந்தாலும் பழி வாங்குற அளவுக்கெல்லாம் அவனை கொண்டிருக்க மாட்டாங்க. ஆகாஷ் சொல்றாரு, அப்படின்னா வேற என்னமாச்சும் காரணத்துக்காண்டி கொலை பண்ணிருக்கலாம், பழிய மாத்திரம் இனியா மேல போட்டிருக்கலாம். சொல்றாரு, இனியா என்னமோ பண்ணிட்டா, நம்ம வேற ஆங்கிள் யோசிக்கலாமே. இந்த பாருங்க, நிதிஷ கொலை பண்றதுக்கு என்ன மோட்டிவ் இருக்குன்னு எல்லாரும் யோசிக்கணும். ஆகாஷ் சொல்றாரு, சுதாகருக்கு என்ன மோட்டிவ்னு நம்ம கண்டுபிடிச்சாலே நிதிஷோட கொலைய கண்டுபிடிச்ச மாதிரிதான். செலியன் சொல்றாரு, ஆகாஷ் சொல்றதும் ஒரு பாயிண்ட். இனியா உங்க சேனல்ல அவங்க ஃபேமிலிய பத்தி விசாரிக்க முடியுமா? இனியா சொல்றாங்க, முடியும்னு நான் உடனே விசாரிக்க சொல்றேன். இனியா போன் பண்ணி அவங்க வேலை பார்க்குற இடத்துல சொல்றாங்க. பாக்யா கேக்குறாங்க, அவங்க என்ன சொன்னாங்க? இனியா, அம்மா நம்ம நிறைய டவுட்டுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுமா. நிதிஷோட அம்மாவும் சுதாகரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப ஓம் பையன் தான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இது ஏன்னு இப்ப புரிஞ்சிருச்சுமா. நிதிஷோட அம்மாவுக்கு முதலையே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அவங்களும் ரிச்சான ஃபேமிலி தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் ஒரு ரிச்சான ஃபேமிலி தான். அவங்களுக்கு தான் நிதிஷ் பிறந்திருக்கான். கொஞ்ச நாள்ல நிதிஷோட அப்பா இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்கு வேலைக்கு வந்த சுதாகர் நிதிஷோட அம்மா கிட்ட பேசி அவங்க நம்பிக்கையை சம்பாரிச்சு அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கொஞ்ச நாள்லயே நிதிஷோட தாத்தாவும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா பிசினஸுமே சுதாகர் கைக்கு போயிருச்சு. நிதிஷோட அம்மா பாத்துக்கிட்டு இருந்த சின்ன சின்ன பிசினஸையும் சுதாகர் கையில எடுத்திருக்காரு. அடுத்தடுத்து வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவரோட பேர்லயே வாங்கியிருக்காரு. அதனால அவங்களோட ஒய்ஃபுக்கும் அவருக்கும் நிறைய சண்டை நடந்திருக்கு. இதே சொத்து விஷயத்த காரணமா வச்சு நிதிஷுக்கும் சுதாகருக்கும் அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. ஒரு ட்ரிப்பு ரோட்ல போய்கிட்டு இருக்கப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்களாம். நிதிஷுக்கும் சுதாகருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்ல. நம்ம முன்னாடிதான் பாசமா இருக்க மாதிரி ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. ஆகாஷ் சொல்றாரு, அப்படின்னா இனியா கன்ஃபார்மா சுதாகர் தான் நிதிஷ கொண்டிருக்காரு. நிதிஷுக்கு சேர வேண்டிய சொத்து மேல ஆசைப்பட்டு கன்ஃபார்மா அவர் தான் முடிச்சிட்டாரு. இனியா மேலையும் இந்த வீட்டு மேலையும் உள்ள கோவத்தினால பழிய இனியா மேல தூக்கி போட்டாரு. செல்வி இதெல்லாம் கேட்டுட்டு சொல்றாங்க, அந்த சுதாகரு பெரிய யமனா இருப்பான் போல இருக்கே, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு அடிச்சிட்டானே. அக்கா அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான்க்கா. செலியன் சொல்றாரு, அம்மா நம்ம வேணா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமே. அதுக்கு பாக்யா சொல்றாங்க, செலியா போலாம், அதுக்கு முன்னாடி நிதிஷோட அம்மாவை நம்ம பார்க்கணும், கிட்ட இத பத்தி பேசணும். இத சொல்லிட்டு சுதாகரோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. பாக்யலட்சுமியும் அவங்க ரெண்டு பசங்களும். சுதாகர் வீட்டை விட்டு வெளியே வர்ற முடியும் வெயிட் பண்றாங்க. வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்குள்ள விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஆகாஷ் ஒரு ஐடியா பண்றாரு. சுதாகருக்கு கால் பண்றாரு. சுதாகர் யாரு பேசுறதுன்னு கேக்குறாங்க. ஆகாஷ் சொல்றாரு, நான் யாரு பேசுறதுன்னு முக்கியமே இல்ல, உங்க பையன் நிதிஷ நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இத சுதாகர் கேட்ட உடனே அதிர்ச்சி ஆறாரு. சுதாகர் கேக்குறாரு, யாரு பேசுறது? ஆகாஷ் சொல்றாரு, நீங்க நிதிஷ கொலை பண்ண ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அந்த ஆதாரத்தை நான் போலீஸ்ல கொடுக்காம இருக்கணும்னா நீங்க நான் சொல்ற இடத்துக்கு வரணும். சுதாகர் கேக்குறாரு, எங்கப்பா வரணும்? ஆகாஷ் எங்கன்னு மெதுவா கேக்குறாரு. எழில் சொல்றாரு, மியூட்ல போடுறா போன, பைபாஸ் ரோடு பக்கம் பழைய கிளாஸ் ஃபேக்டரி இருக்கே, அங்க வர சொல்லு. ஆகாஷ் எழில் சொன்ன மாதிரியே சொல்லிடுறாரு. சுதாகரம் நான் வர்றேன்னு சொல்லிட்டு போனை பதறி போய் வைக்கிறாரு. ஆகாஷ் சொல்றாரு, சுதாகர் இப்ப கிளம்பிடுவாரு, அதுக்குள்ள நம்ம நிதிஷ் அம்மா கிட்ட பேசிடலாம். செலியன் ஆகாஷ திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆகாஷ் சமாளிச்சு பேசுறாரு. சுதாகர் காரை எடுத்துட்டு கிளம்புறப்ப பாக்யலட்சுமியும் அவங்க ரெண்டு பசங்களும் ஒளிஞ்சுக்கிறாங்க, சுதாகர் கண்ணுல மாட்டாம இருக்கிறதுக்கு. எழிலு நான் போய் சுதாகரை பாக்குறேன்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாரு. பாக்யாவும் செலியனும் நிதிஷோட அம்மாவை பாக்குறதுக்கு வீட்டுக்குள்ள போறாங்க. நிதிஷோட அம்மா கேக்குறாங்க,
என் பிள்ளைய கொலை பண்ணிட்டு எந்த முகத்தோட இங்க வந்திருக்கீங்க? பாக்யா, நீங்களும் 3 பிள்ளைய பெத்தவங்க தானே? ஒரு அம்மாவோட வலி உங்களுக்கு தெரியாதா? பாக்யா சொல்றாங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நிதிஷோட அம்மா சொல்றாங்க, வெளியே போமா, மொத்த பிள்ளைய நான் சாக கொடுத்துட்டு இங்க நின்னுகிட்டு இருக்கேன். எல்லாம் யாரால? உங்களாலதாம்மா. உங்க குடும்பத்தை விடமாட்டேம்மா. பாக்யா சொல்றாங்க, உங்க கோவம் வருத்தம் எல்லாமே நியாயமானதுதான், எனக்கும் நல்லா புரியுது. ஆனா அந்த கோவத்தை தப்பான இடத்துல காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிதிஷோட அம்மா சொல்றாங்க, உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு, ஏதாவது பண்ணிடுவேன், தயவு செய்து போயிருங்க. பாக்யா சொல்றாங்க, உங்க பையனை கொலை பண்ணது உங்க ஹஸ்பண்ட் சுதாகர் தான். நிதிஷோட அம்மா அதிர்ச்சி ஆயிடுறாங்க இதை கேட்ட உடனே. நிதிஷோட அம்மா கேக்குறாங்க, சுதாகர் மேல பழிய போட்டுட்டு தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? பிரெயின் வாஷ் பண்றீங்களா? அவர் பையனை அவர் எதுக்குங்க கொலை பண்ண போறாரு? செலியன் சொல்றாரு நிதிஷோட அம்மாவை பார்த்து, நிதிஷ் சுதாகரோட பையன் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை கேட்ட உடனே நிதிஷோட அம்மா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆகியா சொல்றாங்க, செலியா கொஞ்சம் பொறுமையா இரு. நிதிஷோட அம்மா சொல்றாங்க, நிதிஷ் அவரோட பையன் இல்லாட்டி என்ன, அவரோட பையன் மாதிரிதான் சுதாகர் வளர்த்தாரு. எங்க ஃபேமிலி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மிரட்டுறதுக்கு வந்திருக்கீங்களா? என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா உங்க ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். குறிப்பா மருமகன்னு பேர்ல இந்த வீட்டுக்கு வந்தாலே அவளை மாத்திரம் சும்மாவே விட மாட்டேன். செலியன் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. பாக்யா செலியனை சமாதானப்படுத்துறாங்க. பாக்யா சொல்றாங்க, ஒரு அம்மாவா உங்க வலி எனக்கு நல்லாவே புரியுது, எங்க வலியும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப செலியன் சொல்றாரு, நாங்க ஒன்னும் சுதாகர் மேல வேணும்னுக்கு பழியெல்லாம் போடல, எங்க கிட்ட ஆதாரமே இருக்கு. நிதிஷோட அம்மா கேக்குறாங்க, என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? பாக்யா பார்த்த வீடியோ ஆதாரத்தை நிதிஷ் அம்மா கிட்ட காட்டுறாங்க. நிதிஷ் அம்மாவும் பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, சுதாகரோட ரெஸ்டாரண்ட் அவர் வந்துட்டு போனதுனால அவரு கொலகாரனா ஆயிடுவாரா? செலியன் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் போறாரு சரி, ஆனா இனியாவை எதுக்கு போன் பண்ணி வர சொல்லணும்? பாக்யா சொல்றாங்க, நிதிஷ பிளான் பண்ணி கொலை பண்ணாங்களா, இல்லாட்டி ஏதாவது கைகலப்புல நிதிஷ் இறந்துட்டாரான்னு எனக்கு தெரியல, ஆனா கொலை பண்ணது சுதாகர் தான். நிதிஷோட அம்மா சொல்றாங்க, இல்ல நான் நம்ப மாட்டேன், அங்க இருந்திருக்காரு, அந்த ஒரே காரணத்துக்காண்டி அவர் கொலை பண்ணதா சொல்லுவீங்களா? நான் நம்பவே மாட்டேன் நீங்க சொல்றத. சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப நிதிஷோட அம்மாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இப்ப சுதாகர் நிதிஷ திட்டிருக்காரு. அந்த ஞாபகம் வந்து நிதிஷோட அம்மா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நிதிஷ நினைச்சு அவங்க அம்மா அழுகுறாங்க. பாக்யா நிதிஷோட அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. பாக்யா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்ப டிவி ஆன் பண்றாங்க. பிரேக்கிங் நியூஸ் வருது. சற்று முன் கிடைத்த செய்தி, நிதிஷ் கொலை வழக்கில் திடீர் திருப்பம். நிஜமாலே கொலை பண்ணது கோபிநாத் தானா, அல்லது தன் மகளின் தவறை மறைக்க கோபிநாத்தே ஏற்றுக்கொண்டாரா? விவாதங்கள் நடக்கையில் நிதிஷை கொலை செய்தது சுதாகர் தான் என்றும் அவர் நிதிஷின் வளர்ப்பு தந்தை என்று தெரிய வந்ததால் கோபிநாத்தின் குடும்பத்தினர் காவல்துறைக்கு அனுப்பி வைத்த சிசிடிவி காட்சிகளும் கொலைக்கு உடந்தையாக இருந்த சுதாகரிடம் வேலை செய்த நபர் கொடுத்த வாக்குமூலத்தினும் இந்த வழக்கில் ஏற்பட்ட இந்த திருப்பத்திற்கு முக்கிய காரணம். இந்த நியூஸை பாக்குறப்ப பாக்யா நினைச்சு பாக்குறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல என்னென்ன பேசணும்னு. நாளை சந்திப்போம்.